டபிள்யூடபிள்யூஇயால இனிமே நீ எங்களுக்கு தேவையே இல்லைன்னு துரத்தி வெளியே அனுப்பப்பட்டோ இல்லைன்னா பயங்கரமான இன்ஜுரி ஏற்பட்டதுனால ரெசில் பண்ண முடியாம போய் ரொம்ப நாள் டபிள்யூடபிள்யூக்கு வராம இருந்துட்டு அதுக்கப்புறமா ஜிம்முக்கு போய் கொடூரமான முறையில் ஒர்க் அவுட் ஆகி வேற லெவல்ல பாடியை பில்ட் பண்ணிட்டு மாசா தன்னோட ரிட்டர்னை கொடுத்து ரசிகர்களை சர்ப்ரைஸ் பண்ணின டபிள்யூடபிள்யூயோட 10 வேற லெவல் ரெஸ்லர்ஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 2007 வருஷத்துல ட்ரூ மெக்கிண்டர் டபிள்யூடபிள்யூல அறிமுகமாகிறாரு. அறிமுகமாகும் போது ட்ரூ மெக்கிண்டருக்கு அவ்வளவு மசில் மாசான உடற்கட்டெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறமா டபிள்யூடபிள்யூல பெரிய அளவுல முன்னேற முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்த ட்ரூ மெக்கிண்டரை ஒரு டைம்ல டபிள்யூடபிள்யூ வெளியே அனுப்புறாங்க. அதுக்கப்புறமா பல இண்டிபெண்டன்ட் சின்ன சின்ன ரெஸ்லிங் கம்பெனிஸ்க்கெல்லாம் போய் ரெஸ்ல் பண்ணிட்டு எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனோட பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி உடம்ப வேற லெவல்ல பில்ட் பண்ணிட்டு சரியா அவர் அறிமுகமானதுல இருந்து 10 வருஷம் கழிச்சு 2017 ட்ரூ மெக்கிண்டர் டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆகுறாரு. இந்த டைம்ல ட்ரூ மெக்கிண்டரோட உடம்ப பார்த்து ரசிகர்கள் மட்டும் இல்லாம டபிள்யூடபிள்யூயோட மேனேஜ்மெண்டே திணறி போயிட்டாங்க. முக்கியமா வின்ஸ் மெக்மேன் ட்ரூ மெக்கிண்டரோட இந்த ஒரு புதிய உடற்கட்டை பார்த்து பிரமிப்படைஞ்ச அவரு இந்த ட்ரூ மெக்கிண்டரை நாம ஏன் புஷ் பண்ண கூடாது, நம்ம ஏன் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக கூடாதுன்னு முடிவு பண்ணி ட்ரூ மெக்கிண்டரை பயங்கரமா புஷ் பண்ணது மட்டும் இல்லாம 2 தடவை டபிள்யூடபிள்யூயோட சாம்பியனாவும் மாத்தினாரு. ட்ரூ மெக்கிண்டர் கிட்ட ஒரு இன்டர்வியூல உங்களோட இந்த அற்புதமான பாடிக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்ட டைம்ல அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மணிக்கணக்கில் டெடிகேட்டடா ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணுவேன், கடுமையான டயட்டை ஃபாலோ பண்ணுவேன், அது மட்டும் இல்லாம என்னால இன்னும் அதிகமா பண்ண முடியும்னு எனக்கு தோணுச்சுது. அதை நான் எப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சனோ அதுல இருந்து தான் எனக்கு இந்த மாதிரியான ஒரு பாடி கிடைச்சதுன்னு ட்ரூ மெக்கிண்டரே சொல்லியிருக்காரு. 2022 வருஷத்துல ராண்டி ஓர்டனுக்கு முதுகுல கடுமையான ஒரு இன்ஜுரி ஏற்படுது. அதுக்காக அவர் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லாம ராண்டி ஓர்டனால கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு டபிள்யூடபிள்யூ பக்கமே வர முடியல. அந்த சர்ஜரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 2023 வருஷம் சர்வைவர் சீரியஸ்ல ராண்டி ஓர்டன் ரிட்டர்ன் ஆகிறாரு அப்படின்னு டபிள்யூடபிள்யூ அனௌன்ஸ் பண்ணாங்க. சரி, ஓகே, ராண்டி ஓர்டன் திரும்ப வராரு, 2023 வருஷத்தோட சர்வைவர் சீரிஸ் வார் கேம்ஸை பார்ப்போம் அப்படின்னு போயிருந்த ரசிகர்களுக்கு வேற லெவல்ல ஒரு சர்ப்ரைஸும் செம்மையான ஒரு சந்தோஷமான மூமெண்ட் இருந்துச்சு. அதுதான் ரிட்டர்னான ராண்டி ஓர்டன் எப்பவும் போல இல்லாம அவரோட உடம்பை வேற லெவல்ல பில்ட் பண்ணிட்டு இன்னும் சொல்ல போனா பாக்குறதுக்கு ஒரு ஹெவி வெயிட் கேட்டகரி ரெஸ்லர் மாதிரி வந்திருந்தாரு. ராண்டி ஓர்டன் அதிகமா வெயிட் போட்டிருந்தாரு. ஆனா போட்டிருந்த எல்லா வெயிட்டுமே மசிலா இருந்துச்சு. பாக்குறதுக்கு வேற லெவல் லுக்ல மாசா இருந்தாரு. இந்த ராண்டி ஓர்டனோட பிசிக் உங்களை எத்தனை பேருக்கு பிடிக்குமோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ராண்டி ஓர்டன் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பத்தி பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, என்னோட டயட் பிளானை நான் சேஞ்ச் பண்ணினேன், அதுதான் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மிக முக்கியமான காரணம். முக்கியமா 30 வயசுல என்னால பண்ண முடியாத ஒர்க் அவுட்ஸை டயட்டை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா 40 வயசுக்கு அப்புறமா என்னால பண்ண முடிஞ்சது. ஸோ டயட் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. 2004 2005 இந்த வருஷங்கள்ல மோசமான இன்ஜுரிஸ் ஏற்பட்டதுனால அண்டர்டேக்கர் கொஞ்ச நாளைக்கு டபிள்யூடபிள்யூக்கு வராம இருந்தாரு. அதுக்கப்புறமா திடீர்னு 2006 அண்டர்டேக்கர் அவரோட ரிட்டர்னை கொடுத்தாரு. இந்த டைம்ல அண்டர்டேக்கர் ஜஸ்ட் ரெகுலர் டேக்கரா ஒரு டெட்மேனா மட்டும் வராம பயங்கரமா அவரோட பாடியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு வேற லெவல் மசில் மாஸ்ல ஒரு பாடி பில்டர் மாதிரி ஒரு ரிட்டர்னை கொடுத்திருப்பாரு. சும்மாவே அண்டர்டேக்கர் பாக்குறதுக்கு மாசா இருப்பாரு. அவரு மசில்ஸோட ஈவன் 6 பேக்கோட பாக்குறதுக்கு டெட்லியஸ்டான ஈவிலான ஒரு லுக்ல இருந்தது. பாக்குற ரசிகர்களுக்கு வேற லெவல்ல ஒரு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. 2006 வருஷத்துல இருந்து 2008 வருஷம் வரைக்கும் அண்டர்டேக்கர் இந்த லுக்கை மெயின்டைன் பண்ணாரு. அவரோட கரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் இயர்ஸ் அப்படின்னா அது 2006 இருந்து 2008 தான். இந்த டைம்ல அவர் வேற லெவல் மேட்சஸ் கொடுத்தது மட்டும் இல்லாம ரொம்பவே லீனா இருந்ததுனால நிறைய ஹை ஃபிளைங் மூவ்ஸையும் போட ஆரம்பிச்சாரு. இந்த டைம்ல தான் அவர் தேர்ட் ரோப்ல இருந்து சூப்பர் பிளெக்ஸ் மூவ் எல்லாம் ஹிட் பண்ணி அவரோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து ஒரு மிகப்பெரிய ஃபீனாமா மாறினாரு. டபிள்யூடபிள்யூல நிறைய ரெஸ்லர்ஸ் அவங்களோட யங் ஏஜ்ல மசில் பில்ட் பண்ணி பயங்கரமா இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம். ஆனா வயசானதுக்கு அப்புறமா தன்னோட யங் ஏஜ்ல தான் இருந்ததை விட வேற லெவல்ல ஒரு பிசிக்கை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா அது ரேட்டட் ஆர் சூப்பர் ஸ்டார் எட்ஜ் தான். 2020 வருஷத்துல எட்ஜ் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறமா டபிள்யூடபிள்யூல அவரோட ரிட்டர்னை கொடுத்திருப்பாரு. அன்னைக்கு அவர் ரிட்டர்ன் ஆனதே ஃபேன்ஸுக்கு வேற லெவல் சர்ப்ரைசிங்காகவும் ஃபெஸ்டிவலாகவும் இருந்துச்சு. அதே டைம்ல அவர் கொண்டு வந்த அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னும் பயங்கரமா ரசிகர்களை தாக்கிச்சு. இது டபிள்யூடபிள்யூ அளவுல மட்டும் இல்லாம மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அளவுலையும் எட்ஜுக்கு வேற லெவல் அட்டென்ஷனை கிரியேட் பண்ணிச்சு. எட்ஜ் நிறைய இன்டர்வியூஸையும் கொடுத்தாரு. எட்ஜும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அவரோட டயட் சேஞ்ச் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருந்ததா குறிப்பிட்டிருக்காரு. இப்போ ரெஸ்லிங் வேர்ல்டுல இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிசிக்கா எட்ஜோட பிசிக்கும் இருந்துட்டு இருக்கு. அடுத்ததா அதிகமான வயசுலயும் சூப்பரான பிசிக்கோட ரிட்டர்ன் ஆகி இருந்த இன்னொரு ரெஸ்லர் யாரு அப்படின்னா ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் தான். டபிள்யூடபிள்யூல இருந்ததுலயே மிக பிரபலமான ரெஸ்லர் யாரு அப்படின்னு கேட்டா கண்ணை முடிட்டு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே பதில் ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் அப்படிங்கிறது தான். அந்த அளவுக்கு ஒரு பிரபலமா இருந்தாரு. ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டினோட கடைசி மேட்ச் ரெசல்மேனியா 38 கெவின் ஓவன்ஸ்க்கு அகைன்ஸ்டா நடந்துச்சு. என்னதான் அதிகமான ஏஜ்ல இருந்திருந்தாலும் ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் யாருமே எதிர்பார்க்காத
விதமா இன்கிரெடிபிளான ஒரு பிசிக்கோட ரிட்டர்ன் ஆகி இருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஸ்டோன் கோல்டு சிவாசின் ஒரு இன்டர்வியூல மசில் மாஸோட கார்டியோ தான் ரொம்பவே முக்கியம்னு நான் நினைச்சேன், அதுக்காக தான் என்னோட ப்ரிப்பரேஷன் இருந்துச்சு அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருந்தாரு. ட்ரூ மெக்கிண்டர் மாதிரியே ஆரம்ப காலத்துல WWE முன்னுக்கு வரதுக்கு பயங்கரமா கஷ்டப்பட்ட ஒரு ரெஸ்லர் யாரு அப்படின்னா அது ஜிண்டர் மகால் தான். இவரும் 3MB டீம்ல இருந்து ரொம்பவே திணறிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா WWE வெளியே போயிட்டு 2017 வருஷத்துல ரிட்டர்ன் ஆன ஜிண்டர் மகால் வேற லெவல்ல ஒரு பிசிக்கை வச்சிருந்தாரு. இவரோட பிசிக்கல் கண்டிஷனை பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆன வின்ஸ் மெக்மேன் ஜிண்டர் மகாலை புஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் அவருக்கு அதிகமான டெலிவிஷன் டைமை கொடுத்தாரு, அதுக்கப்புறமா ப்ரோமோஸை கொடுத்தாரு, அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துல வைப்பர் ராண்டி ஓட்டனை பீட் பண்றது மூலமா ஜிண்டர் மகால் WWE சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணாரு. அவர் இந்த அளவு பிசிக்கல் கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு முக்கிய காரணம் திரும்ப WWE கூப்பிடப்படணும் அப்படிங்கிறது தான். WWE இருந்த ரெஸ்லர்ஸ்லயே ஃபிட்னஸுக்கு அதிகமா முக்கியத்துவத்தை கொடுத்த ஒரு ரெஸ்லர் யாரு அப்படின்னா ட்ரிபிள் எச் தான். இன்னும் பார்த்தோம்னா இவர் ரெஸ்லர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பாடி பில்டரா தான் இருக்கவும் செஞ்சிருந்தாரு. 2002 வருஷத்துல நடந்த ஒரு டாக் டீம் மேட்ச்ல ட்ரிபிள் எச்சோட கால் முட்டியில ஒரு பயங்கரமான குவாட் இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. அதனால நியர்லி ஒரு வருஷத்துக்கு ட்ரிபிள் எச்சால ரெஸ்ல் பண்ணவே முடியல. இந்த டைம்ல அவர் திரும்ப நடக்கிறதே கஷ்டம்னு சொன்னாங்க. ஆனா அவரு பாத்தீங்கன்னா பயங்கரமான முறையில் அவரோட உடல் அமைப்பை மாத்தி வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனே கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமா ட்ரிபிள் எச் ரிட்டர்ன் ஆகும்போது அவரோட உடம்புல இருக்கிறது எல்லாமே மசிலா தான் இருந்துச்சு. பயங்கரமா ஜாக்ட் ஆகி வேற லெவல்ல பயங்கர மசில் மாஸோட ஒரு ரிட்டர்னை ட்ரிபிள் எச் கொடுத்திருந்தாரு. இதுவரைக்கும் WWE ரெஸ்லர்ஸ்க்கு இருந்ததுலயே அதிகமான மசில்ஸோட இருந்த ஒரு லுக் அப்படின்னா அது ட்ரிபிள் எச்சோட இந்த லுக் தான். WWE கொஞ்ச நாள் ஆப்சென்டா இருந்த பிரான் ஸ்ட்ரோமன் 2022 ஒரு ரிட்டர்னா கொடுத்திருந்தாரு. இந்த டைம்ல பிரான் ஸ்ட்ரோமனோட பிசிக்கல் கண்டிஷனும் வேற லெவல்ல இருந்துச்சு. சேமஸ் மாதிரியான ரெஸ்லர்ஸ் கூட சேர்ந்து அவரோட ஒர்க் அவுட் ரொட்டீனையும் வேற லெவலுக்கு கொண்டு போயிருந்தாரு. அடுத்த லெவல்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்த பிரான் ஸ்ட்ரோமன் இதை பத்தி ஒரு இன்டர்வியூல குறிப்பிடும் போது ரொம்பவே சோகமான ஒரு விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருந்தாரு. அது என்ன அப்படின்னா அந்த ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவருக்கு பயங்கரமான டிப்ரெஷன் லெவல் இருந்ததாகவும் அவரோட டயட் மோசமாகி அவர் ரொம்பவே அதிகமாக வெயிட் போட்டுட்டு இருந்ததாகவும் ஒரு நாள் கண்ணாடியில் தன்னோட உடம்பை பார்த்து இனிமே இதுக்கு மேல முடியாதுடா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்து தான் இந்த மாதிரியான ஒரு பிசிக்கல் கண்டிஷனுக்கு வந்ததாகவும் பிரான் ஸ்ட்ரோமன் குறிப்பிட்டிருக்காரு. நாம பார்த்த இந்த ரெஸ்லர்ஸ்ல யாரோட பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டா இருந்துச்சு, உங்களை ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணிச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோவை ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.